நல்ல மனைவி அமைந்திருப்பதனால் அவர்களுடைய அந்த சம்பள பணத்தை வைத்து இந்த குடும்பமே அவருடைய பையன், அவங்க பொண்ணு, அவங்க உறவினர்கள் எல்லாமே இந்த அறக்கட்டளையில் உறுப்பினராகி மிக சிறப்பாக தொண்டு செய்து வருகிறார்கள். அதாவது சொல்லுவாங்க, மக்களுக்கு செய்யும் தொண்டே திருமூலர் கூட சொல்றார், நடமாடும் கோயில் நம்பர்கொன்றியில் அது படமாடும் கோயில் பகவர்காமே. இந்த நடமாடும் தெய்வங்களாக இருக்கக்கூடிய இந்த மனிதர்களுக்கு நாம் செய்யக்கூடிய உதவிதான் அது இறைவனுக்கு போய் சேரும். இறைவனுக்கு அங்க தொண்டு பண்ணோம்னா மக்கள் கட்டம் வராது. இப்போ பெருமாள் கோயிலில், ஈஸ்வரன் கோயிலில் இவர் ஒரு 50,000 ரூபாய் செலவு பண்ணி அங்கே கும்பாபிஷேகம் பண்ணுறாரு, அபிஷேகம் பண்ணுறாரு, ஆராதனை பண்ணுறாரு. அது ஜேபி நகர் மக்களுக்கு எதனா வருமா? வராது. ஆனால் மக்களுக்கு செய்தால் அது இறைவன்கிட்ட கணக்கு எழுதப்படுகிறது. அதாவது ஒரு கதை சொல்லுவாங்க, நடந்த சம்பவம் தான். ஒரு பண்ணையார் ஒரு கார் வாழைப்பழத்தை கோயிலுக்காக கொடுக்குறார். பஞ்சாமிர்தம் பண்ணணும் கோயிலுக்கு படைக்கிறதுக்கு கொடுக்க சொல்லிட்டு ஒரு தார் வாழைப்பழம். அந்த ஒரு தார் வாழைப்பழத்தை எடுத்துட்டு அந்த வேலைக்காரன், பண்ணையாருடைய வேலைக்காரன் கோயிலுக்கு போகிறான். கோயிலுக்கு போகிற வழியில் ரொம்ப பசினால வயதான ஒருத்தர் தண்ணி தாகம், பசி ஏதாவது இருந்தால் கொடுன்னு கேட்குறாரு. அதில் 2 பழத்தை புட்டு கோயிலுக்கு போகிற பழத்தை 2 அந்த பசியோடு இருக்கிற அந்த ஏழைக்கு கொடுத்துட்டு போயிடுறான். கொடுத்துட்டு போயிட்ட உடனே கோயிலுக்கு கொண்டு போயிட்டு மீதி தார வச்சிடுறான். அந்த பண்ணையாருடைய கனவுல கடவுள் வந்து, நீ அனுப்பின வாழைப்பழத்துல 2 பழம் எனக்கு சேர்ந்து செய்யினாரு கடவுள். 2 பழம். அந்த பண்ணையாருக்கு ஒன்றும் புரியல, கோபம் வந்துடுது. ஆனால் படுபாவி, ஒரு தார் வாழைப்பழத்தை கொடுத்தேன், அவன் கோயிலுக்கு கொடுக்காத 2 பழம் தான் வந்துச்சு, சாமியை கனவுன்னு சொல்லுது. அப்போ மீதி பழத்தெல்லாம் வித்து போட்டானா தின்னு போட்டானான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. வருத்தப்பட்டுட்டு கூப்பிடுறாரு வேலைக்காரன், ஏடா ஒரு தார் வாழைப்பழத்தை கொடுத்தேன், சாமியே எங்கட கனவுல 2 பழம் தான் வந்துச்சுன்னு சொல்றாரு, மீதி பழத்தெல்லாம் என்னடா பண்ண அப்படின்னு கேட்கிறாரு. சுவாமி அப்படியே சொல்லிச்சு கடவுள். ஆஹா, என்ன பிரமாதம்! நான் வர்ற வழியில பசியோட இருக்கிற அந்த ஏழைக்கு 2 பழத்தை கொடுத்தேன், அதுதான் கடவுள் காட்ட போய் சேர்ந்துக்குது. மீதி பழம் கோயில்ல கொடுத்ததெல்லாம் எதுவும் வரல. அது போல இவர் ராஜா செய்யக்கூடிய அற்புதமான பணி. ஒரு பகுதி நேர ஆசிரியர், அதிக சம்பளம் இல்லை, பெரிய பணக்காரர் இல்லை, கோட்டி